அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஸதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் ஒரு கிருபையினால் இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க ஆளுமைகளில் தலைப்பின் கீழ் தொடர் 2 நாம் இருக்கிறோம். ஏற்கனவே இதனுடைய தொடர் 1 அறிமுகத்தையும் அதனைத் தொடர்ந்து நாம் தொடர்ந்து இந்த தொடர்களில் பேச இருக்கக்கூடிய எழுச்சிமிக்க ஆளுமைகளுக்கெல்லாம் தலைவராக, இந்த எழுச்சிமிக்க ஆளுமைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இவர்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி. எனவே அவர்களை தொடர் 1 நாம் பார்த்தோம். மேலும் அறிமுகம் என்ற ஒரு தலைப்பில் சில அறிமுகங்களையும் நாம் கொடுத்தோம். இப்பொழுது இந்த தொடர் 2 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய எழுச்சிமிக்க ஆளுமைகளில் மிகச்சிறந்த ஆளுமையாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். நபிமார்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு கேள்வி எழும்பினால் அந்த கேள்விக்கு பதிலாக நமது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் அடிப்படையில், நம்மளுடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையினுடைய பதில் என்னவென்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபிமார்களுக்கு பின்னால் மிகச்சிறந்த மனிதராக இருக்கிறார்கள். மேலும் சஹாபாக்களில் யாரையாவது ஒருவரை ஒரு மனிதன் இவர் சஹாபி அல்ல என்று மறுத்தால் அவன் காஃபிராக மாட்டான். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர் சஹாபி அல்ல என்று ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராகி விடுவான். என்னென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இவர்களை நபியினுடைய தோழர் என்று குறிப்பிட்டு சொல்கிறான். எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபி இல்லை என்று ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாமனிதர் இவர்கள். மேலும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே மிக அதிகமாக கொடைத்தன்மையும் மிக அதிகம் நற்குணம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் தைமி என்று சொல்லக்கூடிய குறைஷிகளுடைய உட்பிரிவுகளை சார்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் அழகிய முகம் கொண்டவர்களாக இருந்ததின் காரணமாக இவர்கள் அத்தீக் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தார்கள். மேலும் இவர்கள் பல தடவைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதின் காரணமாக, குறிப்பாக நுபுவத்தினுடைய ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதின் காரணமாகவும், மெஹராஜினுடைய அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த அந்த மெஹராஜ் இரவை உண்மைப்படுத்தியதின் காரணமாகவும் இவர்களுக்கு சித்தீக் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகிறான், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வ ஸத்தக பிஹி. இஸ்லாம் என்ற உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதை உண்மைப்படுத்தினார்கள் ஸத்தக என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு வார்த்தையை கொண்டு சித்தீக்குல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். ஸத்தக, அந்த மார்க்கத்தை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் என்று இந்த இடத்தில் அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திற்குள் வருவதற்கு முன்னாலேயே இவர்கள் மது கிண்ணத்தை தொட்டது கூட இல்லை. மேலும் சிலைகளை இவர்கள் வாழ்வில் ஒருபோதும் இவர்கள் வணங்கியதும் இல்லை. அப்படிப்பட்ட பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபியினுடைய நெருங்கிய தோழராக இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலும் சிறந்து விளங்கினார்கள். அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம் ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மாத்திரம்தான் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் அந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக அவர்கள் உடனேயே ஏற்றார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மேலும் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்தார்கள். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அவர்களுக்கு ஒரு துணையாக, அவர்களுக்கு ஒரு உடன் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை போன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார்கள் அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. குறிப்பாக ஹிஜ்ரத்தின் போது அனைவரும் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். பெருமானார் ஹிஜ்ரத் செய்யாதவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யவில்லை. பெருமானார் செய்யும் பொழுது அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். மேலும் அந்த தௌர் என்ற குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்திருக்கிறார்கள். மேலும் இமாமத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய முஸல்லாவில் நின்று இமாமத் செய்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். மேலும் அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அடுத்த நபர் யார் என்று இருக்கையில் குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லக்கூடியவர்களில் முதன்மையாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று இந்த வாழ்க்கையை அவர்கள் முடித்து அடக்கம் என்று வரும்பொழுது கூட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடங்கியவர்கள் அவருடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் மிகச்சிறந்த ஆஷிக் ரசூலாக விளங்கினார்கள். சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஷிக்கின் ரசூல்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லலாம் இவர்களை. அப்படி சொன்னாலும் மிகையாகாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆஷிக் ரசூலாக விளங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் வைத்திருந்த அன்பு நமக்கு இதையெல்லாம் விளக்குகிறது. ஃபலாயிலே அமல் என்று சொல்லக்கூடிய அமல்களின் சிறப்புகளில் நாம் பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு. மக்காவில் இவர்கள் கஅபத்துல்லாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடி விழும் பொழுது அவர்களை பாதுகாக்க இவர்கள் சென்ற பொழுது இவர்களுக்கு கிடைத்த அடி காலணிகளால் கூட இவர்களுக்கு கிடைத்தது. மயக்கமுற்று விழுந்தார்கள். மயக்கத்தினுடைய விளைவு அதனுடைய மாலை பொழுது வரை அவர்களுக்கு அதனுடைய அந்த மயக்கம் என்பது இருந்தது. மயக்கமுற்ற நிலைமையில் இருந்த அவர்கள் வாழ்வா சாவா என்று தெரியாமல் சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் கூட இவர்கள் எழுந்தவுடன் கேட்ட முதல் வார்த்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா என்று அந்த கேட்ட அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அவர்களுடைய அந்த அன்பினுடைய அந்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அந்த காதல் அவர்களுடைய அந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் அன்பு வைத்தவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குகையில் கூட 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் குகையில் தௌர் குகையில் இருந்தார்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தவிர வேறு எந்த முகத்தையும் பார்க்கவில்லை அந்த 3 நாட்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் பெருமானாரை தவிர அந்த 3 நாட்கள் வேறு யார் முகத்தையும் பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நெருக்கமாக இருவர்களையும் வைத்திருந்தான். மேலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்து வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். நாயகமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒன்று போல் ஆகிவிட்டார்கள் என்று வரலாற்று கிதாபுகளில் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஹிஜ்ரத்து முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நுழையும் பொழுது சஹாபாக்கள் அங்கிருந்த அன்சாரிகளுக்கு ஏற்பட்ட குழப்பம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. இதில் யார் பெருமானார் என்று அவர்கள் கண்டுபிடிக்க திணறியது. கிட்டத்தட்ட இருவருடைய அந்த நடை உடை பாவனைகள் எல்லாம் ஒன்று போல் இருந்தது. அவர்களுக்கு சற்று குழப்பத்தை, இதில் யார் நபி என்று சிந்தனையை அவர்களுக்கு தூண்டியது. இதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கிட்டத்தட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எவ்வளவு பெரிய
நான் ஏன் இவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இவர்களை தொடர் இரண்டில் இவர்களை பற்றி மிகச்சிறந்த ஆளுமை என்று கூறுகிறேன் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதர். அது மட்டும் அல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைத்து விஷயத்திலும் இருந்தவர்கள் இவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி என்று வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அதற்கு அடுத்து தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பார்கள். பின்பு ஒரே இடத்தில் சந்தித்திருப்பார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்கம் முதல் நான் மேற்குறிப்பிட்டேன் அல்லவா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத், அவர்களோடு குகையில் தங்கியது, அவர்களுக்கு பின்னால் இமாமத்தினுடைய பணி, அவர்களுக்கு பின்னால் இவர்கள் கலீஃபாவாக இருந்தது, அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு பக்கத்தில் அடங்கியது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பெருமானாருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். எனவே அவர்களுடைய எழுச்சிமிக்க ஆளுமைகளில் அவர்களை நான் பெருமானாருக்கு அடுத்தே சேர்த்துள்ளேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹிலாஃபத் என்ற ஒரு பொறுப்பில் ஒரு கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய இறப்பிற்கு பின்னால் மிகப்பெரிய ஃபித்னாக்கள் இஸ்லாமிய உலகில் வெடிக்கிறது. அதாவது ஹிலாஃபத்தினுடைய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பம், அதே போல் நுபுவத்தினுடைய விஷயத்தில் நான் தான் நபி என்று ஆங்காங்கே உலகத்தினுடைய 4 திசைகளில் இருந்தும் கிளம்பிய சில மூதேவிகள், நாங்கள் நபி என்று கிளம்பியவர்கள், பெண்கள் கூட கிளம்பினார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முர்த்தத்தானவர்கள், இஸ்லாத்தை விட்டு நபியே சென்று விட்டார்கள், இனி இஸ்லாம் இல்லை என்று இஸ்லாத்தை விட்டு மீண்டும் தன்னுடைய பழைய மதங்களுக்கு பக்கம் சென்ற, இஸ்லாத்தை விட்டு சென்ற முர்த்ததீன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது முர்த்தத்தாகி விட்டவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டவர்கள். இப்படி ஒரு ஃபித்னா. ஜக்காத்தை நாங்கள் இனி கொடுக்க மாட்டோம், யமன், நஜிது போன்ற இடங்களில் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குறிப்பாக இவர்கள், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பினுடைய சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் எல்லாம் நாங்கள் இனி ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்தினுடைய தௌஹீதினுடைய விஷயத்தில், ரிசாலத்தினுடைய விஷயத்தில், ஆகிரத்தினுடைய விஷயத்தில், ஈமான், யகீன், அது மட்டும் இல்லாமல் தொழுகை, ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் எல்லாம் நாங்கள் நிச்சயமாக அதில் நாங்கள் சிறந்து விளங்குவோம், ஆனால் ஜக்காத்தினுடைய விஷயத்தில் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி வழங்க வேண்டும், நாங்கள் அதை கொடுக்க முடியாது என்று அப்படி ஒரு கூட்டம். இப்படி ஃபித்னாக்கள் என்பது தொடர்ந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் இந்த உலகத்தில் வெடித்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அழகான ஒரு முறையில் கையாண்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய சஹாபியை ஒரு படைத்தளபதியாக ஆக்கி அவர்களுக்கு கீழ் ஒரு பெரும் படையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி தான் நபி என்று சொன்ன ஒருவனை அவனோடு போர் புரிவதற்காக அனுப்பினார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் என்பது அந்த படையை மீண்டும் அந்த பயணத்தை ரத்து செய்து மீண்டும் திரும்பியதற்கு காரணமாக ஆகிவிட்டது. பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் அதனுடைய அடக்க விஷயங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்பட்ட இந்த பெரிய சர்ச்சைகள், இந்த பெரிய ஃபித்னாக்கள், இந்த பெரிய குழப்பங்கள் எல்லாம் வெடிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த முதல் வேலை அதே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படையை தயார் செய்து அதை படத்தளபதியாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே நியமித்து அவர்கள் அந்த படையை அனுப்பினார்கள். அந்த படையை அனுப்பும் பொழுது பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த ஒரு சின்ன சஹாபியை அனுப்புகிறீர்களே, இவர்களுக்கு போர் குறித்து கூட முழுமையாக தெரியாது, அந்த வயதில் உள்ள ஒரு சிறிய சஹாபி, இவர்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு சஹாபி, இவர்களை அனுப்புகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டியவை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, இந்த உலகமே வந்து எதிர்த்தாலும் சரி, இந்த ஊரே மாறுபட்டாலும் சரி, மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாம் வெடித்தாலும் சரி, எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் அனைவரும் இதற்கு எதிர்த்து நின்றாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் உள்ள பெண்களினுடைய கால்களை நாய்கள் இழுத்து செல்கிறது என்ற ஒரு நிலைமை வந்தாலும் சரி,
நான் உசாமாவினுடைய தலைமையில் தான் இந்த படையை அனுப்புவேன். ஏனென்று சொன்னால் பெருமானார் இந்த படையை அனுப்பும் பொழுது இந்த படைக்கு தளபதியாக உசாமாவைத்தான் நியமித்தார்கள். எனவே பெருமானார் செய்த ஒரு விஷயத்திற்கு நான் மாற்றமாக முரணாக நடக்க மாட்டேன் என்று இவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாரை பின்பற்றினார்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள் சாட்சியாக உள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த படை சென்று வெற்றி பெற்று வந்தது அல்லாஹ்வினுடைய கிருபையால். மேலும் அங்கிருந்த அனைத்து ஃபித்னாக்களையும் சிறிது சிறிதாக அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அமைத்தார்கள். குறிப்பாக ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களுக்கு பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட இந்த விஷயத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் நாம் அனுமதி அளிக்கலாமே, இந்த விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் அனுமதி அளிக்கலாமே. அதாவது புதியதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் இவர்களுக்கு நாம் சலுகை காட்டலாம், சரி அவர்களுடைய விஷயங்களை ஒத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவர்களுடைய சொன்ன அந்த வார்த்தை மிகவும் சாஃப்டான மிகவும் மென்மையான சஹாபி. நமக்கெல்லாம் தெரியும் அபூபக்கர் உமர் என்று சொல்லும் பொழுது எதிரும் புதிருமாக இருந்திருக்கக்கூடிய இந்த சஹாபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்க விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்று கடுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எந்தளவு என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டகங்களுடைய கயிற்றுக்கு கூட ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களோடு நான் போர் புரிவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே. அவர்கள் மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வினுடைய கடமைகளில் எந்த அளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை யாராவது நான் செய்ய மாட்டேன், இதற்கு எனக்கு சலுகை கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவு மார்க்கத்து விஷயத்தில் கடுமையாக இருந்திருக்கிறார்கள், எந்தளவு ஒரு மிக பெரும் எழுச்சிமிக்க ஆளுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்தல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பிடித்து 30 சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். குறிப்பாக அஷரத்துல் முபஷ்ஷராவில் இருக்கக்கூடிய சொர்க்கம் செல்ல பாக்கியம் பெற்றவர்கள், சொர்க்கம் நீங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் வாழும் காலத்திலேயே நற்சான்று வழங்கிய மிகச்சிறந்த ஒரு சர்டிஃபிகேட். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் சொன்ன 10 சஹாபாக்களில் அதிகமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த விஷயங்கள் என்பது நிறைய விஷயங்கள் சொல்லில் அடங்காது. ஆனாலும் என்னுடைய நேரம் என்பது இதோடு முடிவடைகிறது என்பதனால் இதை நான் முடித்து கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கூறி இந்த சொற்றொடரை நான் முடித்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் செய்த உதவிற்கு நான் கைமாறு செய்துவிட்டேன், இல்லா அபூபக்கரை தவிர. அபூபக்கர் செய்த உதவிகளுக்கு மட்டும், அவர் எனக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் செய்த உதவிகளுக்கு மட்டும் என்னால் கைமாறு செய்ய முடியவில்லை. நாளை மறுமையில்தான் நான் அவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லவா சொல்லியிருக்கிறார்கள். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அபூபக்கர் அவர்கள் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பது பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக கடைசியாக அவருடைய மரண தருவாயில் மரணத்தினுடைய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று மக்களிடம் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், கடுமையான ஒருவரை எங்களிடம் நீங்கள் தருகிறீர்களே, அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் நான் சொல்வேன், எனக்கு பின்னால் மிகச்சிறந்த மனிதர்களிலேயே மிகச்சிறந்த ஒருவரை அவர்கள் கலீஃபாவாக, மனிதர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கலீஃபாவாக நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று நான் அல்லாஹ்விடம் சொல்வேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மேலும் தன்னுடைய அடக்கஸ்தலம் நபிக்கு அருகில் அமைய வேண்டும், அப்பொழுது நபிக்கு நேராக அமைந்து விடக்கூடாது, நபியினுடைய அந்த ஷோல்டர் தோள்பட்டைக்கு நேராக என்னுடைய தலை வர வேண்டும். அங்கு கூட ஒரு பணிவை, தன்னுடைய பணிவையும் தன்னுடைய ஒழுக்கத்தில் மிகச்சிறந்த ஒரு குணத்தையும் வெளிப்படுத்தினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை
அதாவது அவர்களை பின்பற்றி நாம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிர தஅவானஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.